ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல வந்து நான் கங்குவா படத்தோட ஒரு ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு என்ன தோணுச்சு இந்த படத்தை பார்த்து அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வீடியோல கண்டிப்பா ஸ்பாயிலர்ஸ் வந்து நான் பேசுவேன். ஏன்னா இந்த படம் வந்து ஸ்பாயிலர்ஸ் பத்தி பேசி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஸ்பாயிலர்ஸ் பத்தி நான் மறைச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை இந்த படத்துல. ஸோ அதனால வந்து ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ அதனால படம் பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து குறைக்கும் நான் சொன்ன விஷயம் அப்படின்னாக்கா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு மேபி ஆஃப்டர் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னோட வீடியோ பாருங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஒத்து போகலாம். ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறது முன்னாடி இந்த படத்து மேல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்க, சத்தியமா கிடையாது. ஏன்னா படத்தோட டைரக்டர் மேல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடு இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட எல்லா படங்களும் நான் கவனிச்சிருக்கேன். பட் நிறைய படம் வந்து அது வந்து எனக்கு வந்து ஒத்து போகல. எனக்கு ஒத்து போன ரெண்டு படம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வீரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விஸ்வாசம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்து அண்ணாத்தெல்லாம் விவேகம் தேட்டர்ல போய் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சு நான் வெறுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி அப்ப இந்த படம் வரும்போது எனக்கு வந்து சரியா கரெக்டா எக்ஸ்பெக்டேஷன். பட் சூர்யா அப்படின்ற ஒரு நேமுக்காக வந்து இந்த படத்தை வந்து போய் பார்க்கணும். அப்புறம் படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு, டீசர் வந்துச்சு, 10 மொழியில் வெளியாக்குறேன். படத்தோட ப்ரொடியூசர் வந்து 1000 2000 கோடி கிட்டத்தட்ட பாகுபலி வந்து பீட் பண்ணும். பாகுபலிக்கு டைலாக் தமிழ்ல யார் எழுதுனா மதன் காக்கி தான் வந்து இந்த படத்துக்கு வந்து டைலாக் எழுதியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இவங்களோட இந்த இன்டர்வியூஸ் ஸ்பீச் அண்ட் ஆல்சோ சூர்யா வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் பேசுவாங்க. பட் இந்த வாட்டி என்னன்னா இந்த படத்தை பார்த்து வாயை பொழப்பாங்க, நெருப்பு மாதிரி இருக்கும், இப்படி பல விஷயங்கள் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா இருக்காருன்னா கண்டிப்பா வந்து படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி டிக்கெட்டை வாங்கி போயிட்டேன். 2 பேர் போனோம். ஓகேவா? 41 வெள்ளி எனக்கு செலவு. நான் படம் பார்த்தாக்கா எப்பயுமே வந்து படம் நல்லா இருந்தாக்கா அந்த செலவை பத்தி யோசிக்க மாட்டேன். பட் இன்னைக்கு அந்த 41 வெள்ளி மேமா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காசா தான் தோணுச்சு. ஏன்னா வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ படத்துக்குள்ள போய் உட்காடுறோம். ஸோ படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல் கட்டத்துல வந்து பிரசன்ட் பாஸ்ட் இந்த படம் வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ பிரசன்ட்ல இருக்கிற இல்ல முதல்ல வந்து பாஸ்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாரி டெல்லர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கலவி ஒண்ணு உட்காந்துக்கிட்டு ஸ்டாரி வந்து சொல்ல ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்டார்டிங்லயே வந்து பாஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தாக்கா டக்குன்னு ஒரு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து அங்க சொல்லி டக்குன்னு வந்து பிரிசனுக்கு வராங்க. ஸோ பிரிசன் வந்தானே பாத்தீங்கன்னா வந்து பிரிசன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு டெக்கி சப்போர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கட்டத்துல வந்து எப்படி இருக்குன்னா வந்து அந்த எப்படி சொல்றது, இந்த எக்ஸ்மென் ரெவல்யூஷன் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மியூட்டன்ஸ் வந்து மியூட்டன்ஸ் கிட்ட வந்து ஏதாச்சும் சக்தி இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள் நம்ம பாத்துறோம். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்க நடக்குது. ஸோ அங்க இருக்கிற ஒரு ஒரு பையன் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து தப்பிச்சுட்டாங்க, உடனே அவனை வந்து பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சப்ஜெக்ட் தப்பிச்சு எங்கேயும் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து படத்தை வந்து எலிவேட் பண்ணி அந்த சீன்ஸ், அந்த சப்ஜெக்ட் யாரு, அந்த சப்ஜெக்ட் தப்பிச்சு போய் என்ன பண்ணுது, எங்க போகுது அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த மெயின் கேரக்டரான கங்குவா வந்து உள்ளுக்கு கொண்டு வர மாதிரியும் அப்படி வந்து கொண்டு போறாங்க. ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா வந்து எலிவேட் பண்ணுங்க. ஆனா அந்த படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் விவேகமோட அந்த சாயில வந்து காட்டினா நான் பயந்துட்டேன். ஐயோ, என்ன இந்த அளவுக்கு டெக்கி எல்லாம் யூஸ் பண்றானுங்க, ஏதாச்சும் பண்ணிடுறானுங்களோ பயந்துட்டேன். பட் இருந்தாலும் என்ன, ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த பிரசன்ட் மேல வந்து நம்ம இந்த பிரசன்ட்ல நடக்கப்படுற இந்த கதை மேல ரொம்ப வைக்க வேணாம். கதையை நம்ம வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம பாஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்டோரியை தான் வந்து நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிடுறேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப பிரசன்ட்ல இருக்கிற சூர்யா அவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டரா ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஒரு இது ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு இன்ட்ரோடக்ஷன். எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததுல நம்ம நல்லாவே இருந்துச்சு. ஆனா அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒத்து போல. ஃபன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி நடந்துக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. என்ன ஒரு ஹீரோயின் வராங்க, டிஷா பட்டானி. அவங்க வர்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாமர் ரோலுக்காக ஒரு சாங்காக வராங்க. மத்தபடி அவங்க பெருசா எதுவும் இல்ல. அண்ட் ஆல்சோ காமெடிக்காக யோகி பாபு கூட இருக்காரு, ரெடின் கிங்ஸ்லின்னு ஒன்னொருத்தரும் வந்து கூட வர. பட் காமெடியில உண்மையாவே நான் கை தட்டி சிரிச்ச ஒரே ஒரு இடம் என்னதுன்னா வந்து சூர்யா ஒரு கட்டத்துல வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து என்னை தடுக்குது எது ஒண்ணு, என்னால இங்க இருந்து போக முடியல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து கேமரா வந்து மேல் பொசிஷன்ல முகத்துக்கிட்ட வச்சிருப்பாங்க. டக்குன்னு இன்னும் உன்னால இங்க இருந்து போக முடியல கீழே பார்ப்பாங்க. கீழே ஒரு வீல் சேர் வந்து பாதையை மறைச்சிக்கிட்டு இருக்கும். சோ அப்புறம் இதனாலதான் நீ போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து உண்மையா கைத்தட்டி சிரிச்சேன் அந்த ஒரு சீனுக்கு மட்டும் தான். மத்தபடி எந்த ஒரு சீன்லயும் காமெடிஸ் வந்து இருக்கான்னு கேட்டாக்கா கண்டிப்பா இல்ல. ஓகே, சரி. இப்ப பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஓடி போன அந்த சப்ஜெக்ட் அந்த பையனும் இந்த பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாவும் கனெக்டட் ஆகுறாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த பையனை வந்து கடத்திட்டு அந்த தேடி வந்தவங்க, அந்த தொலைச்சவங்க வந்து திருப்பி தேடிட்டு போக பாக்குறாங்க, எடுத்துட்டு போக பாக்குறாங்க. உடனே சூர்யா அவங்களை துரத்திட்டு ஓடுற மாதிரியாவும் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு போராடுற மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது.
சோ இந்த கட்டம் வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் செம்மையா தான் இருக்க போகுது. ஏன்னா ராஜமௌலியோட மகதீரா அப்படின்ற ஒரு மாவீரன் தமிழ்ல ஓகேவா, மகதீரான்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து பூர்வ காலத்துல நடந்த ஒரு ஜென்மத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்தையும் அது ரிலேட் பண்ணி இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவங்க முன்னாடி ஜென்மத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னு ஞாபகத்தை வர வைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கனெக்ஷன். ஸோ இது வந்து பில்ட் ஆகுற அந்த ஒரு மொமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது, படம் நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கிருந்து கட் பண்ணி ஜம்ப் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு ஏன்னா இப்பதான் என்னமோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த சைட்டு சூர்யா வந்து பிரான்சிஸ்ன்ற கேரக்டர் வந்து இந்த பையனை காப்பாதுக்காக ஓடிட்டு திடீர்னு கட் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க உள்ள கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்க உள்ள கதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிராமங்கள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரோமானிய படை வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றணும்னு வராங்க. கைப்பற்றணும்னு நினைக்கும் போது எதை வந்து முதல் கைப்பற்றாங்கன்னு பெருமாச்சின்னு ஒரு ஊரை வந்து கைப்பற்றலாம்னு வராங்க. சோ அங்க பெருமாச்சி ஊரை கைப்பற்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ள ஆளையே வச்சு கைப்பற்றலாம் சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புறாங்க. அவர்தான் வந்து பொருவான்றத நட்டி. ஓகேவா, நட்டின்றவர் வந்து ஒரு ஆக்டர், அவர் எல்லாருக்குமே தெரியும், நிறைய படங்களை வந்து நடிச்சிருப்பாரு. கர்ணன் படத்துல எல்லாம் சூப்பர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல அவர் வராரு. சோ அவர் வந்து அந்த பெருமாச்சின்ற ஊருக்குள்ள போயிட்டு அவர் ஒரு தந்திரம் பண்ணி சில விஷயங்களை பண்றாரு. சோ ரெண்டாவது அது பண்ணும்போது அந்த தந்திரம் பிடிச்சதுக்கு தெரிஞ்சு போனனால சோ கங்குவா வந்து இறங்கி இவரை வந்து கொலை பண்ண வர்றாரு. இவரோட மகனாக தான் வந்து ஒரு பையன் வரான். அந்த பையன் பேரு பொருவா. ஓகேவா, இப்ப பொருவாவை அவங்க அப்பா வந்து கொன்னதுக்கு அப்புறம் ஊர் வந்து துரோகியை மன்னிக்காது இல்லையா, சோ அதனால அவர் கொன்னதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தையே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து பேசும்போது சூர்யா சொல்றாரு, அது சார், அது கங்குவா சொல்றாரு அது முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஊர் மக்கள் எல்லாம் இல்ல கண்டிப்பா வந்து கொண்டே ஆகணும், ஏன்னா துரோகியோட குடும்பத்தையும் கொண்டு ஆகணும், அதுதான் வந்து நீதி அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து என்ன நடக்குது, அவங்க அம்மா ஓகேவா அந்த கொடுவாவோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா பையனை கூட்டு வந்து அந்த பொருவான்ற பையனை கூட்டு வந்து கங்குவா கையில கொடுத்துட்டு இந்த பையனை நீங்க தான் காப்பாத சொல்லிட்டு அவங்க நெருப்புக்குள்ள குளிச்சு செத்து போயிடுறாங்க. இப்ப இந்த பையனை கொல்லணும்னு கேட்கும் போத கங்குவா என்ன சொல்றாரு, பொருவான் என்னோட பையன் மாதிரி, நான் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க அம்மா கிட்ட, அதனால இந்த பையனை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரு வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஓகேவா, சோ இப்ப இந்த பையன் இவ்வளவு சொன்னல என்ன கதை, இந்த பையன் தான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட். சோ அந்த சப்ஜெக்ட் கங்குவான்ற அந்த நினைவுகள் வந்து வருது. சோ கங்குவா மாதிரி இருக்கிற அந்த பிரான்சைஸ் மேல அந்த பையனுக்கு ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகுது. சோ ஆனா பிரான்சிஸ்க்கு தன்னோட பூர்வகால ஜென்மமான கங்குவான்றது ஒண்ணும் ஞாபகம் வரல. ஆனா இந்த பையனை பார்க்கும் போதையும் இந்த பையனை தொடும் போதையும் அவருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அதனாலதான் பிரசன்ட்ல அந்த பிரான்சிஸ்ன்ற கேரக்டர் அந்த சப்ஜெக்டை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. சோ அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள கனெக்ஷன் என்னதான் நடந்துச்சு பாஸ்ட்ல அப்படின்னு நடக்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதையா வந்து நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கோம். சோ இந்த படத்துல ஒரு வில்லன் இருக்காரு, பாபி டியோ. ஓகேவா, சோ அவர் வந்து இன்னொரு கிளானோட லீடர். இவர் வந்து பயங்கரமா வந்து என்னமோ பண்ண போறாருன்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரா, அவருக்கு ஒரு 3 மகள்கள் இருக்கும். இப்ப இந்த பெருமாச்சின்ற ஒரு ஊருக்கு நம்ம வந்து இது பண்ணணும்னா கங்குவான்ற ஒருத்தவங்க இருப்பாரு, அவரை வந்து நம்ம முதல்ல அடிக்கணும். சோ அப்ப என்ன பண்றாரு, பெருமாச்சி ஊரை வந்து கொல்றதுக்காகவும் அந்த மக்களை அழிக்கிறதுக்காகவும் தன்னோட 3 மகள்ல 2 மகனை முதல்ல அனுப்புறாரு. இந்த 2 மகன்களை கங்குவா கொண்டு போடுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த பிணங்கள்லாம் மறுபடியும் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், நீ அப்ப வந்து இறங்கி வந்திருக்கணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. 3ஆவதா ஒரு மகன் இருப்பாரு, அந்த 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 வில்லன் என்ன பண்ணுவோம், 3வது மகனே, இப்ப 3வது மகனை செத்து போயிட்டான். இப்போ கடைசி, அதாவது கடைசி கிளைமேக்ஸ்ல தான் வந்து இந்த பாபி டியோல்னு அந்த பெரிய வில்லன் இருக்காரு, வில்லனா எப்படி இருக்கும், பயங்கரமா அந்த மண்டோடு ரத்தம் அப்படி இப்படின்னு இருக்காரு. ஆனா ஒரு ஹீரோவை போயிட்டு ஃபேஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கான்ஃபிளிக் நடக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் இல்லையா, அவர் மீட் பண்ண அந்த முதல் சந்திப்பே அவருக்கு மரணம் ஏற்பட்டுரும். அது ஒரு கதை. அப்ப அந்த வில்லன் கேரக்டர் வந்து பெருசா எழுதப்படல, அதுவும் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா சரியான சத்தம். படம் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து எடுத்திருக்காங்க. மேக்கிங் செம்மையா இருக்கு. அந்த 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 ஏரியா காட்டும் போது, அந்த என்வாயர்மெண்ட் காட்டும் போது, சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த அருவி, கடல், பீச் அப்படி இப்படின்னு நிறைய ஊர்ல போய் எடுத்திருப்பாங்க பொழுது படம் அந்த அளவுக்கு விஷுவல் ட்ரீட், உண்மையா சொன்னா விஷுவலா வந்து செம்மையா இருக்கு படம். ஆனா சவுண்ட வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இன்னொன்னு என்னதுனாக்கா, இந்த படத்தை ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க. கங்குவான்னு பேர் வச்சதுக்கு பதிலா கத்திட்டு வான்னு வச்சிருக்கலாம் உங்களுக்கு. கத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர். அந்த பொருவான்ற பையனும் கத்துறான், கங்குவான்னு, கங்குவாவும் பொருவான்னு கத்துறாங்க. சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த படம் ஃபுல்லா எப்படின்னா ஒரு கிளான் லீடர். ஓகேவா, சோ இப்ப பெருமாச்சின்னு ஒரு ஊருனா பெருமாச்சியே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் ஒரு போருக்கு முன்னாடி கத்துறாங்க, போர்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்களா கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அந்த துணியே எப்படி இருக்குன்னா சத்தமா கத்துற மாதிரியான துணி தான். இப்போ ஒரு உயிர் போற தருணம்னா கத்துறாங்க, ஒரு வில்லன் தாக்க வரானா கத்துறாங்க, வில்லனுக்கு சண்டை போறதுக்கு முன்னாடி கத்துறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் கத்தி 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 சவுண்ட் அப்படி வச்சு சாத்துது, காது கொயின்னு கேக்குது.
ஸோ ஒரு கட்டத்துல என்னன்னா அந்த படத்துல வந்து எங்காச்சும் ஒரு சைலன்ஸ், பின் டிராப் சைலன்ஸ் மாதிரியான சில அழுகுறதுக்கு முன்னாடி அந்த எமோஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 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 10 to 20 செகண்ட் ஒரு அமைதி இருக்கும் இல்லையா ஒரு சினிமால. அந்த அமைதி வந்து நம்மளுக்கே தேவைப்படுது. அந்த அளவுக்கு வந்து அந்த அமைதி வந்து நம்மளுக்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. திருப்பி கத்த ஆரம்பிச்சானா, திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க டேய் அப்படின்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிரு. ஸோ சூர்யா எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஏன் இந்த படத்துக்கு நடிச்சாரு அப்படின்றதுதான் இப்ப கேள்வியே. ஸோ இதுல பார்ட் 2க்கு வேற வந்து லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த கதை வந்து முடியல. இப்ப நம்ம பார்த்த படத்துல வந்து கதை இன்னும் முடியல. ஸோ இந்த கதை வந்து இன்னும் அதிகம் இருக்கு. ஸோ இப்ப இந்த கதை அதிகமா இருக்கும் போது இந்த கதை வந்து முடிவடையாம இருக்கு இல்லையா? பட் இந்த படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், டிசாஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்ட் 2 எடுப்பாங்களா? சோ நம்மளாலயும் முழுமையா அந்த படத்தோட கதையை பார்க்க முடியாது. சோ நம்ம நினைச்சிருப்போம் முதல் அந்த ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு, இதுக்கப்புறம் நல்லா இருக்கும், அந்த பாஸ்ட்ல நடக்கிற கங்குவான்ற அந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா மொத்த படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த முதல்ல வந்துச்சு இல்லையா பிரான்சிஸ்ன்ற கேரக்டரோட ஒரு 20 நிமிஷம் பகுதி, அதுவே நல்லா இருக்கு, அப்படியே போயிருக்கலாம் படம் அப்படின்ற மாதிரி தோணும். நான் வந்து குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல கிடையாது, நெகட்டிவ் குடுக்கணுன்றதுக்காக நோ நெவர். படம் உண்மையாவே வந்து கத்தி 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 மத்த எல்லா விஷயத்தையும் மறைச்சிருச்சு அது. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு அளவுக்கு தான் இந்த அளவு இந்த இது இருக்கணும், இந்த மீட்டர் இந்த அளவு தான். ஸோ இந்த மீட்டர்னு சொல்லுவாங்க, இந்த மீட்டர்ல தான் வந்து எமோஷன் இருக்கணும், இந்த மீட்டர்ல தான் ஆக்ஷன் இருக்கணும், இதுக்கு மேல போனுச்சுன்னா படம் வந்து மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியணும். அந்த மீட்டர் தாண்டி போயிட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. இன்னொன்னு கேமியோன்னு ஒரு கேரக்டர், அது அந்த கேரக்டரை பத்தி நம்ம பேசுறது, அந்த கேரக்டர் வந்தாலும் நல்லா தான் நடிச்சிருக்கு. அந்த கேமியோ யாரு நான் சொல்ல விரும்பல, ஓகே நம்மளா எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கார்த்தி தான் அந்த கேமியோ கடைசி கட்டத்துல வருவாரு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் கொடுத்த கேரக்டரை ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. வரும்போது கொஞ்சம் பதட்டமாவும் பயமாவும் இருக்கும். ஆனா இந்த கேரக்டரை பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். ஏன் சொல்றேன்னா இந்த மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சு டயர்டா உட்காந்துருக்கும் போது இந்த கேரக்டர் வந்து பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணாது. நம்மளுக்கு அவரோட நடிப்பையும் அவர் எஃபர்ட்டையும் வந்து நம்மளுக்கு பாராட்ட கூட வந்து நம்மளுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு இந்த படத்தை கடைசியா கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. பாட்டு எவரேஜ் தான். ஆனா மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன்னு அடி அடி நடிச்சு எனக்கு தெரியல, நான் போன தியேட்டர்ல தான் அப்படி சத்தம் கூடியா இல்ல மொத்தமா அப்படின்னா. நான் வெளியே ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்க்கும் போது ஒன் ஆஃப் த லவுடஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து ஒரு சென்னையில வந்து தியேட்டர்ல வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமான சவுண்ட் இருந்திருக்கு. ஸோ மேபி இவங்க மேமா படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாலும் செம்மையா இருக்கும்னு நினைச்சு சவுண்டை கூட ஏற்றி வச்சுதான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க நமக்கு. ஸோ இந்த படம் தொடர்ந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னாக்கா தயவு செய்து சவுண்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாங்கனாக்கா அந்த படத்தை அவங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட சவுண்ட் வந்து ஒரு மொத்தமா ஓவரால் படத்தை வந்து மறைச்சு நம்மளால வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. இன்னொன்னு கொனெக்ஷனே இல்லை. ஒரு பையனுக்கும் அந்த அந்த பையன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த கங்குவாக்கும் அந்த பொருவான்ற ஒரு கேரக்டருக்கும் இருக்கிற ஒரு பில்ட் ஆகிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் இந்த படத்தோட மெயின் திங். ஆனா என்னதுன்னா அந்த அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு கனெக்டே ஆகல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃபைட் சீன்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா வந்து உண்மையா என்னதுன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அந்த காட்டை காட்டின விதமா இருக்கட்டும், அந்த காட்டுல இருக்கிற மிருகங்களை காட்டின விதமா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், கடல்ல இருக்கிற கப்பல் மேல இருக்கிற போர்க்களமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சிறப்பா செஞ்சிருந்தாங்க. ஸோ தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பாகுபலியை பீட் பண்ற அளவுக்கு வரக்கூடிய ஒரு படம் தான், அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கிற படம் தான். ரெண்டு விஷயம் தான், புவர் டைரக்ஷன், புவர் ஸ்கிரீன் பிளே அண்ட் ஆல்சோ புவர் சவுண்ட் மிக்சிங் தான் சொல்லுவேன். இந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து கரெக்டா அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து 2024ல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு செம்மையான படமா இருந்திருக்கும். பட் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேடா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் எஃபர்ட் உள்ள படத்தை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப சேடா இருக்கு. ஸோ ஆனா வந்து படத்து வந்து இது என்னோட ரிவ்யூ தான். ஸோ நீங்க போய் பாக்குறேன்னா போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு வந்து மக்களோட அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் மாத்தி அமைச்சா நல்லது. முக்கியமா அந்த சவுண்டு தான். ஆனா என்னதான் சவுண்டை மாத்தினாலும் அவனுங்க எப்படி பார்த்தா கத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க எல்லா கேரக்டரும். அதை மாத்த முடியாது. இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது.